சற்றுமுன் வெளியான தகவல் 8,00,000 வரை அள்ளித்தரும் சூப்பரான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம். தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தபால் அலுவலகத்தில் பிரபலமான சேமிப்பு திட்டமாக ரெக்கரிங் டெபாசிட் உள்ளது. இந்த திட்டத்தில் குறைந்த டெபாசிட்டில் முதலீட்டாளர் நல்ல லாபத்தை பெறலாம். இந்நிலையில் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தில் முதலீடு செய்வது மற்றும் லாபம் குறித்து தற்போது முழுமையாக பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் சம்பாதிக்க அனைவருமே ஏதேனும் ஒரு திட்டத்தில் முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றன. நிம்மதியான பாதுகாப்பான எதிர்கால வாழ்விற்காகவும் நிலையான வருமானத்துக்காகவும் சேமிப்பு திட்டங்களில் டெபாசிட் செய்ய பலரும் விரும்புகிறார்கள். இந்நிலையில் அவ்வாறு சேமிக்க விரும்புகிறவர்களுக்கான உள்ள சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீம் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். தபால் அலுவலக சிறு சேமிப்பு திட்டங்கள் பாதுகாப்பானதும் பிரபலமானவையும் ஆகும். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள திட்டங்களில் ரெக்கரிங் டெபாசிட் அதிக லாபம் தரும் திட்டமாக இருக்கிறது. இந்த ஸ்கீமில் எளிமையாக கடன் பெறும் வசதியும் உள்ளது. தற்போது தபால் அலுவலகத்தில் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்திற்கு 6.7% வட்டி விகிதம் வழங்கப்பட்டு வருகிறது. தபால் அலுவலக ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தில் ஒருவர் ரூபாய் 5,000 வீதம் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் செய்யும் போது 5 ஆண்டுகளில் ரூபாய் 3,00,000 செய்திருப்பார்கள். இதற்கு 6.7% வட்டி விகிதத்தில் ரூபாய் 56,830 தொகை கிடைக்கும். இதன் மூலமாக 5 ஆண்டுகளில் மெச்சூரிட்டி தொகையாக முதலீட்டாளர் ரூபாய் 3,56,830 பெறலாம். இந்த பணத்தை எடுக்காமல் மேலும் 5 ஆண்டுகள் நீடிக்கலாம். இதன் மூலம் மொத்தமாக 10 ஆண்டுகள் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தில் மாதந்தோறும் ரூபாய் 5,000 முதலீடு செய்யும் போது மொத்தமாக ரூபாய் 6,00,000 இருக்கும். 10 ஆண்டுகளில் வட்டியாக ரூபாய் 2,54,272 கிடைக்கும். இதனையடுத்து 10 ஆண்டுகளில் முதலீட்டாளர் ரூபாய் 8,54,272 முதிர்வு தொகையாக பெறலாம். இதனால் வருமானமாக மட்டுமே 2.5 லட்சத்திற்கு மேல் கிடைக்கும். தபால் அலுவலக ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தில் இணைய விரும்புகிறவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸை அணுகலாம். குறைந்தபட்சமாக ரூபாய் 100 முதலீடு செய்து ஆர்டி திட்டத்தின் கீழ் கணக்கை துவங்கலாம். இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் 5 ஆண்டுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பின்பு முதலீட்டாளர் விரும்பினால் கணக்கை நீடித்து கொள்ளலாம். அத்துடன் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக கணக்கை மூடவும் வசதி உள்ளது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்வு பெறாமலேயே முதலீட்டாளர் விரும்பினால் கணக்கை மூடலாம். அத்துடன் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தின் கடன் பெறும் வசதியும் உள்ளது. 1 வருடம் தொடர்ந்து முதலீடு செய்த பிறகு டெபாசிட் செய்த தொகையில் இருந்து 50% வரை கடனாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த கடனுக்கு கூடுதலாக வட்டி வசூலிக்கப்படும் என்பதை முதலீட்டாளர் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.